இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான கேக் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த க்ரீம் வந்து நான் முட்டையும் சர்க்கரையும் பயன்படுத்தி தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ யார் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. அதே மாதிரி எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த ரெசிபி தான் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே தேவைப்படாது. மெயினாக சர்க்கரையும் முட்டையும் இருந்தாலே போதும், ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். இந்த க்ரீம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மொத்தமாகவே 3 முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மீடியம் சைஸில் உள்ள ஒரு 3 முட்டை. நம்ம வந்து ரொம்ப சின்னதாக எடுத்துக்காதீங்க, ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி 3 முட்டை பயன்படுத்திக்கணும். இந்த க்ரீமை நான் எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்தி தான் நான் பண்ணிக்க போகிறேன். க்ரீமை வந்து நான் விஸ்க் பயன்படுத்தி பீட் பண்ண சொல்லி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இது ரொம்பவே டிலே ஆகும். ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்தி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். கரெக்டாக 3 முட்டையை நல்லா உடச்சி எடுத்துக்கணும். ஸோ முட்டையினுடைய வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கரு நமக்கு தேவைப்படாது. அழகா இந்த மாதிரி 3 முட்டையை வெள்ளைக்கரு மட்டும் உடச்சி எடுத்துக்கிட்டேன். எலக்ட்ரிக் பீட்டர்ல நீங்க ஓவர் ஸ்பீடு வைக்க தேவையில்லை, ஒரே ஒரு ஸ்பீட் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பீட்ல லைட்டா பீட் பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முட்டையினுடைய வெள்ளைக்கரு வந்து நொர மாதிரி கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி நொர பொங்குற மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன், அதுல எனக்கு நல்லா நொர பொங்கி கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஓரமா வச்சுக்கலாம். இப்போ நான் இது உங்களுக்கு ஒரு ஸ்பேச்சுலால கூட எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி லைட்டா நொர மாதிரி கிடைக்கணும். அடுத்து வந்து ஒரே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு கப் சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வினிகர் இல்லாதவங்க டேரெக்டாக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ கட்டாயமாக லெமன் ஜூஸும் வினிகர் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு க்ரீம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக கிடைக்கும். இது வந்து இன்னும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ரீம் ஆஃப் டார்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேர்கிட்ட அவைலபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி ஹோம் பேக்கர்ஸ் எல்லாம் வந்து க்ரீம் ஆஃப் டார்டர் வந்து வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீம் ஆஃப் டார்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்ல பர்ஃபெக்ட் க்ரீம் எனக்கு வேணும், நான் ஒரு கேக் பண்ணி நான் வெளியே சேல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க கூட நீங்கள் இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டைலோஸ் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற இந்த அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேக்கருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நார்மலா வீட்டில் கேக் பண்றவங்களா இருந்துச்சு அப்படின்னா வினிகரும் இல்லை லெமன் ஜூஸ் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா இதை குக் பண்ணி எடுக்க போறோம். இது லைட்டா சிரப் ஸ்டேஜுக்கு நம்ம ரெடி பண்ணிக்க போறோம். நான் மொத்தமாகவே மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணி எடுக்கணும். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ நான் இது உங்களுக்கு ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அதில் அந்த சிரப் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள ட்ராப்ஸ் இருக்கு இல்லைங்களா, தண்ணி வந்து கொஞ்சம் வேகமாக விழுகுது பாருங்க. இது வந்து ஸ்டேஜ் இல்லை, நீங்கள் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும். ஒரு கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, சிரப் மாதிரி ரெடி பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து நம்ம சிரப்பை நம்ம எடுத்து ஊற்றும் போது ட்ராப்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக விழுகணும், டக்கு டக்குன்னு விழுகாமல் கொஞ்சம் லேட்டாக விழுகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாருங்க இப்போ நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும் போதே நான் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆல்ரெடி நம்ம முட்டையை நுர பொங்குற மாதிரி அடிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது கூட இந்த சூடாக இருக்கிற சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுற சிரப் வந்து சூடாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம முட்டையை வந்து பாயில் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் நம்ம பீட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிரப் சூடாக இருக்கும்போது அந்த முட்டையும் நல்லா பாயில் ஆகி கிடைக்கும். நான் வந்து ஹை ஸ்பீடே யூஸ் பண்ணலை, நான் வெறும் ஒரே ஒரு ஸ்பீட் யூஸ் பண்ணி தான் பீட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சிரப் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். சுகர் சிரப் நீங்கள் ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சுகர் சிரப் வந்து நல்லாவே சூடாக இருக்கணும். நீங்கள் கையில் தொட்டாலும் அந்த ஹீட் வந்து உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியணும். அப்படி நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம முட்டை கூட சேர்த்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடணும்.
நீங்கள் கிளாஸ் பவுலில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து இன்னுமே கிளாஸ் பவுலில் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போ வந்து இன்னுமே உங்களுக்கு அந்த முட்டை சீக்கிரமாகவே பாயில் ஆகி கிடைக்கும். உங்களுக்கு பீட் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் அந்த க்ரீம் உடைய கன்சிஸ்டன்சி நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீம் வந்து ரொம்பவே சில்கி ஸ்மூத்தாக ரெடி ஆயிருக்கு. நான் மொத்தமாகவே சுகர் சிரப் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்பயே வந்து நல்லாவே நமக்கு க்ரீம் ஆகி கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை உங்களுக்கு தலைகீழாக திருப்பி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு இதை பீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாத்திரத்தை திருப்பி போட்டால் கூட அந்த க்ரீம் வந்து ஒரு ட்ராப் கூட கீழேயே சிந்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக்காக பீட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸ் கூட நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பீட்டர் பயன்படுத்தினாலுமே சரி அதை எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணி எப்படி நல்லா தொடச்சி வைக்கணும் அப்படின்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் எப்பயும் போல் பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணிங்க அப்படின்னா அதில் எல்லா எட்ஜிலையும் உள்ள க்ரீம் ஃபுல்லாகவே நல்லாவே க்ளீன் ஆகி கிடைச்சிரும். இதே தண்ணியில் நீங்கள் கொஞ்சமாக வந்து பாத்திரம் கழுவுற சோப்பு இல்லைனா வந்து லிக்விட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்ட அப்புறம் ஒரு கிளாத்தோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரோ யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணி ரொம்ப நாளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக வந்து க்ளீன் பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் விஸ்கை வந்து க்ளீன் பண்ணும்போது சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாதீங்க. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உப்பு தண்ணி தான் வரும். உப்பு தண்ணியில் வந்து இந்த எலக்ட்ரிக் பீடரை க்ளீன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சுத்தமான நல்ல தண்ணியில் மட்டுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. உப்பு தண்ணி பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த எட்ஜ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த எட்ஜில் போய் அந்த சால்ட் வாட்டர் வந்து உள்ளே போய் தங்கி துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த எட்ஜிலெல்லாம். இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை எங்கிட்ட சால்ட் வாட்டர் தான் சிஸ்டர் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து உப்பு தண்ணி தான் வரும் அப்படின்னாலுமே நீங்கள் நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நீங்கள் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அந்த விஸ்கில் மட்டும். இது நான் ஏன் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஒரு லாங் டேர்ம் யூஸ்க்கு வந்து இது ரொம்பவே பத்திரமா இருக்கும். இப்போ இந்த க்ரீமை வந்து நான் உங்களுக்கு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட இப்போ கேக் இல்லை, நான் ஒரு கேக் டின் பயன்படுத்தி உங்களுக்கு வந்து அழகாக டிசைன் பண்ணி காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு வந்து விப்பிங் க்ரீமுக்கும் இந்த பாயில்டு ஐசிங்க்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியாது. இதோட 2 ஷேப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் விப்பிங் க்ரீம் பயன்படுத்துகிற மாதிரி தான் இதுவும் பார்க்குறதுக்கு இருக்கும். டிசைன்ஸுமே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ நான் பயன்படுத்தியிருந்தேன் இல்லைங்களா அந்த கேக் டின்னை கூட நான் அழகாக திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லாவே ஸ்டிஃபான க்ரீமாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்க இந்த அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பெரிய ஒரு 1 kg கேக்கு ரொம்பவே சுலபமாக பண்ணிக்க முடியும். இந்த க்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக கேக்கை வந்து கவர் பண்ணிக்கலாம், அதாவது க்ரம் கோட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் டிசைனும் பண்ணிக்கலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த க்ரீமுடைய பேர் வந்து பாயில்டு ஐசிங். ஆயில் ஐசிங் அப்படின்றது வேறு, பாயில்டு ஐசிங் அப்படின்றது வேறு. இது ரெண்டுத்துக்குமே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஃப்ளேவருமே நான் ஆட் பண்ணவே இல்லை. இதில் வந்து முட்டையினுடைய ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் கூட கிடைக்காது. இல்லை ஸ்டில் வந்து எனக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூடிய வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கலர்ஃபுல்லாக கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர்ஸ் கூட இதில் ஆட் பண்ணி அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். நார்மல் க்ரீம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த க்ரீமையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதே க்ரீமை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.